வணக்கம். நான் உங்கள் தமிழ் ஆசிரியர் ஹெலினா. நாம் இன்னைக்கு பார்க்க போகிற வகுப்பு 7ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான 2ஆம் இயலிலே வரக்கூடிய திருக்குறள். அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுக தரித்த குறள் என்று திருக்குறளின் பெருமையை ஔவையார் கூறியிருக்கிறார். மனித சமுதாயத்தை நன்கு ஆராய்ந்து அது எப்படி வாழ வேண்டும் என்று சிந்தித்து எழுதப்பட்ட நூல் திருக்குறள். இதுபோல வேறு எந்த நூல்களும் இதுவரை உலகில் தோன்றியதில்லை. அதனால தான் திருக்குறளை உலக பொதுமறை என்று கூறலாம். திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். திருக்குறள் 2300 ஆண்டு பழமையான நூல். இது எப்போ அச்சிடப்பட்டதுன்னா 1812ஆம் ஆண்டு அச்சிடப்பட்டது. திருக்குறளில் இருக்கிற மொத்த குறட்பாக்கள் 1330 குறட்பாக்கள். எத்தனை அதிகாரம் இருக்குன்னா 133 அதிகாரம். ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் 10 குறட்பாக்கள் இருக்கிறது. இதை முப்பால் அப்படின்னு சொல்லலாம். திருக்குறளில் ஏன் முப்பால் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்ற 3 பிரிவுகளை கொண்டதால் இதை முப்பால் அப்படின்னு சொல்கிறாங்க. திருக்குறள் அப்படிங்கிற பெயர் வர்றதுக்கு முன்னாடி திருக்குறளுக்கு இருந்த பெயர் முப்பால். திருக்குறளில் இருக்கக்கூடிய மலர்கள் 2, அனிச்சம், குவளை அப்படிங்கிற மலர். திருக்குறளில் இருக்கக்கூடிய விதை குன்றின் மணி. திருக்குறளில் இருக்கக்கூடிய பழம் நெருஞ்சி பழம். திருக்குறளில் 2 முறை வரக்கூடிய அதிகாரம் குறிப்பறிதல். இது வரைக்கும் திருக்குறளோட தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ திருக்குறளுக்குள்ள நம்ம போகலாம். இன்னைக்கு உங்களுக்கு 5 அதிகாரத்திலிருந்து 2 குறட்பாக்களை கொடுத்துருக்காங்க. முதல்ல திருக்குறளை நான் வாசிக்கிறேன், அதன் பிறகு அதை நான் உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன். முதல் குறள், அழுக்காராமை அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்து 2 குறள் கொடுத்துருக்காங்க. ஒழுக்கார கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு. இதோட பொருள், ஒருவன் தன் நெஞ்சில் பொறாமை இல்லாத குணத்தை வளர்த்து கொள்ள வேண்டுமா, அதுதான் ஒழுக்க நெறிக்கான வழியை நமக்கு காட்டும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது பொறாமை கொள்ளாம வாழ வேண்டும், அதுதான் ஒழுக்கமான நெறி அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது, அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். அதாவது பொறாமை உடையவனுடைய செல்வமும் பொறாமை அற்றவனுடைய இயலாமையும், அதாவது வறுமையும் சான்றோர்களால் ஆராயப்படும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த அதிகாரம், புறங்கூறாமை. கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல். அதாவது ஒருவர் முன்பு நம்ம எவ்வளோ வேணாலும் அவங்கள திட்டி காயப்படுத்திடலாம், ஆனால் அவங்க இல்லாதப்ப அவங்க பின்னாடி பேசக்கூடாது. பெரியவங்க நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க, யாரை பற்றியும் பின்னாடி பேசக்கூடாது. அவங்கள முன்னாடி நம்ம எவ்வளோ வேணாலும் திட்டலாம், காயப்படுத்தலாம், ஆனால் பின்னாடி போய் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதுதான் இந்த திருக்குறளோட பொருள். ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு. இந்த குறளோட பொருள் என்னன்னா, நாம மற்றவர்களுடைய குறையை காண்பது போல நம்மளுடைய குறையையும் நம்ம பார்க்கணும், அதுதான் நல்ல வாழ்விற்கு வழியை காட்டக்கூடியது அப்படின்னு சொல்றாரு. அடுத்த அதிகாரம், அருளுடைமை. அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள. அருட்செல்வம், அருள்னா என்ன? கருணை, இரக்கம், கிருபை, ஆசீர்வாதம் இதெல்லாம் சொல்லலாம். அந்த அருளாகிய செல்வமே சிறந்த செல்வம், எல்லா செல்வங்களை விடவும் சிறந்த செல்வம். மற்ற செல்வங்கள் எல்லாமே இழிந்தவர்களிடத்துல கூட இருக்கு. அந்த செல்வங்கள் எல்லாம் எதற்குமே பயன்படாது. அருள் செல்வம் மட்டும்தான் செல்வத்துள் எல்லாம் சிறந்தது அப்படின்னு சொல்றாரு. அடுத்து, வலியார் முன் தன்னை நினைக்காதான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. அதாவது ஒருவன் தன்னை விட மெலிந்தவர்களிடத்துல தன்னுடைய வீரத்தை காட்டக்கூடாது. அப்போ அப்படி காட்டும்போது அவன் என்ன நினைக்கணுமா, தன்னை விட பலசாலியானவன் முன்பு தான் இருப்பதை நினைத்து பார்க்க வேண்டும். அந்த இடத்துல தான் இருந்தா நம்ம எப்படி இருப்போம், அவன் முன்னாடி கூனி குறுகி போயிருப்போம் இல்லையா, அதை அவன் நினைத்து பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த அதிகாரம், வாய்மை.
வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். வாய்மை எனப்படுவது, வாய்மைனா உண்மை, வாய்மை எனப்படுவது யாருக்குமே தீங்கு தராத சொற்களை சொல்லுவது ஆகும். அடுத்த குறள். தன் நெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்தப்பின் தன் நெஞ்சே தன்னை சுடும். அதாவது மற்றவர்களுக்கு நம்மளுடைய மனம் அறிந்து பொய் சொல்லக்கூடாது. அப்படி பொய் சொன்னோன்னா நம்மளுடைய மனமே நம்மளை கொன்னுடும். அதாவது மனசாட்சி இல்லாமல் பேசாத அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான். நம்மளுடைய மனம் அறிந்து எவரிடத்துலையும் நம்ம பொய் சொல்லக்கூடாது. அது நம்மளுடைய மனமே நம்மளை காயப்படுத்தும். அடுத்து, உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். அதாவது உள்ளத்தில் பொய் இல்லாமல் வாழ்பவன் இந்த உலகத்தில் இருக்கிறவர்களால் புகழப்படுவான். அடுத்த அதிகாரம் இறைமாட்சி. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. அதாவது ஒரு அரசன் எப்படி இருக்கணும்னா, முதல்ல பொருளை ஆராய வேண்டுமா, ஆராய்ந்த பொருளை சேகரிக்கணுமா, சேகரித்த பொருளை பாதுகாக்க வேண்டுமா, பாதுகாத்த பொருளை எப்படி செலவிட வேண்டும் என்பதை சிந்திப்பவன் தான் சிறந்த அரசன் அப்படின்ற பொருள். திருக்குறளும் திருக்குறளோட பொருளும் பார்த்தோம். இந்த 10 குறளில் எதெல்லாம் உங்களுக்கு மனப்பாடம்னா 4, 7, 9, 10 இந்த குறள் எல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்டார் போட்டிருக்கு இல்லையா, இப்படி போட்டிருந்தா இது உங்களுக்கு மனப்பாட பகுதி. திருக்குறளும் திருக்குறளோட பொருளும் பார்த்தோம். இப்போ அதோட பயிற்சிகளை நம்ம பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. வாய்மை எனப்படுவது, இதோட விடை தீங்கு தராத சொற்களை பேசுதல். அடுத்து, செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும். இதோட விடை பொறாமை உள்ளவனோட செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும். பொருட்செல்வம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. பதில் இ, பொருள் கூட்டல் செல்வம். யாதெனின் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. விடை யாது கூட்டல் எனின். தன் கூட்டல் நெஞ்சு என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். சரியான விடை தன் நெஞ்சு. ஆறாவது, தீது கூட்டல் உண்டோ என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் தீதுண்டோ. அடுத்து, சிறந்த அரசின் பணிகளை வரிசைப்படுத்தி எழுதுக. நம்ம 10வது குறளில் பார்த்த பொருள். முதல்ல அரசன் என்ன பண்ணணும், பொருள் வரும் வழிகளை அறிதல். அதுக்கடுத்தது பொருளை சேகரிக்கணும். அதுக்கடுத்தது சேகரித்த பொருளை பாதுகாத்தல். கடைசியாக பொருளை பிரித்து செலவு செய்தல். அடுத்து குருவினா. எப்போது தன் நெஞ்சே தன்னை வருத்தும். தன் மனம் அறிய பொய் சொல்லும்போது தன் நெஞ்சே தன்னை வருத்தும். அதுக்கடுத்தது வாழும் நெறி யாது. வாழும் நெறி பொறாமை இல்லாமல் ஒழுக்க நெறியாக வாழ வேண்டும். இதுதான் வாழும் நெறி. அடுத்தது, உலகத்தார் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவன் யார். உள்ளத்தில் பொய் இல்லாமல் வாழ்பவர் உலகத்தார் உள்ளங்களில் எல்லாம் இருப்பர். கீழ்காணும் சொற்களை கொண்டு திருக்குறள் அமைக்க. அதாவது இங்க குறள்களை பிரித்து கொடுத்துருக்காங்க. இந்த சொற்களை எல்லாம் இணைத்து நம்ம 2 திருக்குறளை இங்கே உருவாக்கணும். திருக்குறளும் திருக்குறளோட பொருளும் பார்த்தோம். பயிற்சிகளை வீட்டில் படித்து பாருங்கள், எழுதி பாருங்கள். வினா விடைகளை எழுதி பார்க்கும்போது தான் உங்களோட மனதில் ஆழமாக பதியும். இதோட நாம் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி.